சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்குனா யாருக்குங்க பிடிக்காது? என்னோட ஸ்டைலில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். பூண்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கறி மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை வாசம் போக நல்லா வந்து இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம், ட்ரை ஆகிற அளவுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் 5 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி கீரை தூவி இறக்கணும் அப்படின்னு சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.